ஒரு சாதாரண கிராமத்தில் பல ஆண்டுகளாக மண்ணுக்கு அடியில் புதைந்து கிடந்த சில பொருட்கள் ஒரு நாள் வெளியே வந்தன. அது வெறும் பழைய பானையோடு அல்ல, வெறும் செங்கல் அல்ல. அந்த மண்ணுக்குள் ஒரு நகரத்தின் கதை இருந்தது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வைகை நதிக்கரையில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் எழுதத் தெரிந்தவர்களா? அவர்கள் தொழில் செய்தார்களா? வெளிநாடுகளுடன் வணிகம் செய்தார்களா? அவர்களுடைய வீடுகள் எப்படி இருந்தன? இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும்போது நம்மை அழைத்துச் செல்லும் இடம்தான் கீழடி. ஆனால் கீழடியின் உண்மையான கதை சமூக வலைத்தளங்களில் நாம் கேட்கும் சில கதைகளை விட மிகவும் சுவாரஸ்யமானது. இன்று அந்த மண்ணுக்குள் மறைந்திருக்கும் வரலாற்றை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து பார்ப்போம். முதலில் கீழடி எங்கே இருக்கிறது என்பதை பார்ப்போம். கீழடி தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு தொல்லியல் தலம். வைகை ஆற்று பள்ளத்தாக்குடன் தொடர்புடைய இந்த பகுதி பண்டைய மனித குடியிருப்புகளை புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமானதாக மாறியுள்ளது. ஆனால் கீழடியை ஒரு தனி இடமாக மட்டும் பார்க்கக்கூடாது. வைகை ஆற்றை சுற்றியுள்ள பல தொல்லியல் தலங்களுடன் சேர்த்து பார்க்கும்போதுதான் அந்த கால சமூகத்தின் பெரிய படம் நமக்கு கிடைக்கிறது. நாம் தினமும் மண்ணை பார்க்கிறோம், ஆனால் ஒரு தொல்லியல் ஆய்வாளருக்கு மண் என்பது ஒரு புத்தகம். ஒரு அடுக்கு மண், அதற்கு கீழே இன்னொரு அடுக்கு, அதற்கு கீழே இன்னொரு காலத்தின் தடயம். ஒவ்வொரு அடுக்கிலும் கிடைக்கும் பொருட்கள் அந்த இடத்தில் யார் வாழ்ந்தார்கள், எப்போது வாழ்ந்தார்கள், என்ன தொழில் செய்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன. கீழடியிலும் இதுதான் நடந்தது. மண்ணை மெதுவாக அகற்றிய போது ஒரு பழைய குடியிருப்பு உலகம் வெளிப்பட தொடங்கியது. கீழடியில் நடைபெற்ற அகழாய்வுகளில் பல வகையான தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பானை ஓடுகள், செங்கற்கள், கட்டிட தடயங்கள், மணிகள், இரும்பு பொருட்கள், சுடுமண் பொருட்கள், விளையாட்டு பொருட்களாக இருக்கக்கூடிய சில பொருட்கள், எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள். இவை ஒவ்வொன்றும் ஒரு சிறிய கதையை சொல்கின்றன. ஒரு மணியை பார்த்தால் அந்த மக்கள் அலங்கார பொருட்களை பயன்படுத்தி இருக்கலாம் என்று தெரிகிறது. ஒரு கருவியை பார்த்தால் அவர்கள் எந்த தொழில் செய்திருக்கலாம் என்பதை ஆராய முடிகிறது. ஒரு கட்டிட தடயத்தை பார்த்தால் அவர்களின் குடியிருப்பு எப்படி இருந்திருக்கலாம் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது கீழடியின் மிக பேசப்பட்ட அம்சங்களில் ஒன்றுக்கு வருவோம். எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள். சில பானை ஓடுகளில் எழுத்து வடிவங்கள் காணப்பட்டுள்ளன. இவை தமிழி அல்லது தமிழ் பிராமி எழுத்து மரபுடன் தொடர்பு படுத்தப்படுகின்றன. இதன் முக்கியத்துவம் என்ன? ஒரு பொருளில் எழுத்து இருப்பது அந்த சமூகத்தில் எழுத்து பழக்கம் இருந்திருக்கலாம் என்பதற்கான முக்கியமான ஆதாரமாகிறது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு சில எழுத்து பொறிப்புகளை வைத்து அந்த காலத்தில் எல்லோரும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அது மிகப்பெரிய முடிவாகிவிடும். ஆனால் எழுத்தை பயன்படுத்திய சமூகத்தின் தடயங்கள் அங்கே இருந்தன என்பதை இது காட்டுகிறது. இதுதான் முக்கியம். கீழடியை சுற்றியுள்ள விவாதங்களில் அதிகமாக கேட்கப்படும் கேள்வி தமிழர்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தார்களா என்பதுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுக்கு எழுத்தறிவு இருந்ததா? கீழடி மட்டுமல்ல, தமிழகத்தின் பல தொல்லியல் தலங்களில் கிடைத்த தமிழ் எழுத்து பொறிப்புகள் பண்டைய தமிழகத்தில் எழுத்து பயன்பாடு இருந்ததை புரிந்து கொள்ள உதவுகின்றன. இதனால் தமிழ் எழுத்து வரலாறு என்பது மிகவும் பழமையானது என்பதை பற்றி தொடர்ந்து ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. கீழடி அந்த விவாதத்திற்கு புதிய தொல்லியல் ஆதாரங்களை சேர்த்த முக்கியமான தளங்களில் ஒன்றாக இருக்கிறது. இப்போது அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இன்று நம் வீடுகளை கட்டுகிறோம். சுவர், தரை, கழிவுநீர் அமைப்பு, தண்ணீர் வசதி இவையெல்லாம் நமக்கு சாதாரணம். ஆனால் பண்டைய காலத்தில் இத்தகைய அமைப்புகள் இருந்ததற்கான தடயங்கள் கிடைத்தால் அது அந்த சமூகத்தின் வாழ்க்கை முறையை பற்றி மிக முக்கியமான தகவலை கொடுக்கிறது. கீழடியில் செங்கல் கட்டிடங்களின் தடயங்கள் நீர்ப்பாசனம் மற்றும் கழிவுநீர் தொடர்பான அமைப்புகளாக விளக்கப்படும் சில கட்டமைப்புகள் உள்ளிட்ட பல தொல்லியல் அம்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதனால் அங்கே திட்டமிட்ட குடியிருப்பு வாழ்க்கை இருந்திருக்கலாம் என்ற கருத்துக்கு ஆதாரம் கிடைக்கிறது. ஒரு நகரம் உருவாக வேண்டுமென்றால் அங்கு மக்கள் வாழ்வது மட்டும் போதாது. தொழில்கள் இருக்க வேண்டும், கைவினை இருக்க வேண்டும், பொருட்கள் தயாரிக்க வேண்டும், வணிகம் இருக்க வேண்டும். கீழடியில் கிடைத்த பல்வேறு பொருட்கள் அந்த மக்கள் கைவினை மற்றும் உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதை ஆய்வாளர்கள் ஆராய வழிவகுக்கின்றன. மணிகள் தயாரித்தல், உலோகப் பொருட்கள், மண்பாண்ட உற்பத்தி, பல்வேறு கைவினைப் பணிகள் இவை போன்ற தொழில்களில் தடயங்கள் பண்டைய நகர வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்த பகுதி மிகவும் சுவாரஸ்யமானது. குழந்தைகளும் விளையாடினார்களா? பண்டைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்றாலே அவர்கள் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள் என்று நினைக்கிறோம்.
ஆனால் தொல்லியல் பொருட்களில் கிடைக்கும் சில சுடுமண் பொருட்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் அந்த சமூகத்தில் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டுகளும் இருந்திருக்கலாம் என்ற சாத்தியத்தை காட்டுகின்றன. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு குழந்தையும் இன்றைய குழந்தையைப் போலவே ஏதாவது ஒரு விளையாட்டில் மகிழ்ந்திருக்கலாம். காலம் மாறினாலும் குழந்தையின் உலகம் மட்டும் அதிகமாக மாறவில்லை போல. அலங்கார பொருட்கள் கீழடியில் கிடைத்த மணிகள் மற்றும் பிற அலங்கார பொருட்கள் அந்த கால மக்களின் அழகுணர்வையும் சமூக வாழ்க்கையையும் புரிந்து கொள்ள உதவுகிறது. மணிகள் எதிலிருந்து செய்யப்பட்டன, அவை எங்கு தயாரிக்கப்பட்டன, உள்ளூரிலா வெளியிலிருந்து வந்ததா என்பதை ஆராய்வதன் மூலம் அந்த கால வணிக தொடர்புகளை பற்றியும் தகவல்கள் கிடைக்கலாம். ஒரு சிறிய மணி கூட ஒரு பெரிய வரலாற்று கதவாக மாறிவிடுகிறது. வெளிநாட்டுகளுடன் வணிகமா? இதுதான் இன்னொரு முக்கியமான கேள்வி. பண்டைய தமிழகம் ரோமானிய உலகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான ஆதாரங்கள் தமிழகத்தின் பல இடங்களில் கிடைத்துள்ளன. குறிப்பாக அரிக்கமேடு, அழகன்குளம் போன்ற தொல்லியல் தலங்களும் பண்டைய வணிக வலையமைப்புகளை புரிந்து கொள்ள முக்கியமானவை. கீழடியை மட்டும் வைத்து இங்கிருந்து ஒவ்வொருவரும் ரோமானியர்களுடன் நேரடியாக வணிகம் செய்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் கீழடி போன்ற வைகை பள்ளத்தாக்கு குடியிருப்புகள் பண்டைய தமிழகத்தின் நகரமயமாக்கல் மற்றும் வணிக உலகை புரிந்து கொள்ள முக்கியமான தகவல்களை வழங்குகின்றன. ஒரு பெரிய நாகரிகம் உருவாக நதி முக்கியமான காரணியாக இருக்க முடியும். தண்ணீர், விவசாயம், போக்குவரத்து, வணிகம், மனித குடியிருப்பு எல்லாவற்றிற்கும் நதி உதவுகிறது. எனவே வைகை ஆற்று பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள தொல்லியல் தலங்கள் பண்டைய தமிழகத்தின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள மிக முக்கியமானவை. கீழடியின் கதையும் வைகையின் கதையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று. கீழடி ஒரு நகரமா? இங்கே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்டிட தடயங்கள் மற்றும் பொருட்கள் ஒரு குறிப்பிடத்தக்க குடியிருப்பு அல்லது நகரமயமான சமூகத்தின் சாத்தியத்தை ஆய்வு செய்ய உதவுகின்றன. ஆனால் முழு மதுரை நகரமும் கீழடியில்தான் இருந்தது அல்லது இதுதான் சங்க காலத்தின் தலைநகரம் என்று உறுதியாக கூறுவதற்கு போதுமான ஆதாரம் இல்லை. தொல்லியல் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் பழைய கருத்துக்களை மாற்றக்கூடும். அதனால்தான் வரலாறு ஒரு முடிந்த புத்தகம் அல்ல, அது தொடர்ந்து எழுதப்படும் புத்தகம். கீழடி ஏன் இவ்வளவு முக்கியம்? இப்போது நம்முடைய ஆரம்ப கேள்விக்கு திரும்புவோம். கீழடி ஏன் முக்கியம்? ஏனென்றால் ஒரு பழைய தமிழ் நூலில் எழுதப்பட்டதை மட்டும் அல்லாமல் மண்ணுக்குள் இருந்த நேரடி பொருள் ஆதாரங்களையும் அது நமக்கு முன்வைக்கிறது. பானையோடு, செங்கல், கருவி, மணி, எழுத்து, கட்டிட தடயம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆதாரம். இவற்றை ஒன்றாக வைத்து பார்க்கும்போது பண்டைய தமிழர்களின் வாழ்க்கையை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கீழடியை பற்றி பேசும்போது தமிழர்களின் பெருமை என்று சொல்வது இயல்புதான். ஆனால் வரலாற்றில் உண்மையான அழகு பெருமைப்படுவதில் மட்டுமல்ல, ஆதாரத்தை மதிப்பதிலும் இருக்கிறது. எதற்கு ஆதாரம் இருக்கிறதோ அதை சொல்ல வேண்டும். எதற்கு ஆதாரம் இன்னும் தேவையோ அதை ஆய்வு நடைபெறுகிறது என்று சொல்ல வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வரலாற்றை உண்மையாக மதிக்கிறோம். இன்று கீழடியில் நாம் பார்த்தது ஒரு சிறிய பகுதி மட்டுமே. மண்ணுக்குள் இன்னும் எத்தனை வீடுகள், எத்தனை பொருட்கள், எத்தனை மனிதர்களின் கதைகள், எத்தனை பெயர்கள், எத்தனை தொழில்களின் தடயங்கள் என்று நமக்கு தெரியாது. ஒரு நாள் இன்னொரு அகழாய்வு, இன்னொரு பொருள், இன்னொரு எழுத்து, இன்னொரு கட்டிட தடயம் வெளியே வரலாம். அது நம்முடைய பழைய கருத்தையே மாற்றிவிடலாம். இதுதான் தொல்லியலின் சுவாரஸ்யம். இன்று நாம் வாழும் நகரங்களின் கட்டிடங்கள் உயரமாக இருக்கின்றன. வாகனங்கள் ஓடுகின்றன, கணினிகள் இருக்கின்றன, தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆனால் நாம் வாழும் இந்த நிலத்தின் கீழே நம்மை விட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களின் தடயங்கள் இன்னும் இருக்கலாம். அவர்கள் பயன்படுத்திய பானை, அவர்கள் அணிந்த மணி, அவர்கள் எழுதிய எழுத்து, அவர்கள் கட்டிய வீடு, அவர்கள் பயன்படுத்திய கருவி, இவை அனைத்தும் நாங்கள் இங்கே வாழ்ந்தோம் என்று மண்ணுக்குள் இருந்து நம்மிடம் பேசுகின்றன. கீழடி நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் இதுதான். வரலாறு என்பது பழைய புத்தகங்களில் மட்டுமில்லை, அது நம்முடைய காலடிக்கு கீழேயும் இருக்கிறது. ஒரு கைப்பிடி மண்ணை நாம் சாதாரணமாக பார்க்கலாம். ஆனால் ஒரு தொல்லியல் ஆய்வாளரின் கையில் அதே மண் 2000 ஆண்டுகளின் வரலாறாக மாறிவிடுகிறது. அதனால்தான் கீழடி ஒரு அகழாய்வு தளம் மட்டுமல்ல, தமிழர்களின் பண்டைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கியமான வரலாற்று சான்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். தமிழர் வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு, பழமையான கோவில்கள் மற்றும் மர்மமான இடங்கள் பற்றிய சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு மறைந்த வரலாற்றின் கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.